ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நாமக்கல்ல ஃபேமிலியோட இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட எவ்ரி வீக்கெண்டும் ட்ரெக்கிங்கும் போகணும், அதே மாதிரி கோயிலுக்கு போய் சாமியும் கும்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது எந்த பிளேஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நாமக்கல் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வேற எங்க இல்ல, நாமக்கல்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல இருக்க நயனாமல் டெம்பிள் தாங்க. இங்க எவ்ரி சாட்டர்டேவும் ரெகுலராகவே மேல மலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவே ஒரு ட்ரெக்கிங் ஃபீலை தரும். அதே மாதிரி நீங்க ஃபேமிலியோட போனாலும் பொறுமையா போனாலே 2 மணி நேரத்துல உங்களால மேல மலைக்கு போயிட முடியும். மொத்தமா 3700 படிக்கட்டு இருக்கும். குரங்குலாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுக்கு நீங்க ஏதாவது பொரி, வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போய் கொடுக்கலாம். நாங்க ஏர்லி மார்னிங் 5:30க்கு அடிவாரத்துல இருந்து ஏற ஆரம்பிச்சோம். 7 மணிக்கெல்லாம் மலைக்கு மேல போயிட்டோம். நீங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே போனீங்கன்னா உங்களால சன்ரைஸ பார்க்க முடியும். அதுவுமே இன்னும் நல்லா இருக்கும். போற வழியிலேயே வற்றாத ஊத்துலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு என்ன ஸ்பெஷல்னா, வருஷத்துல ஆனி மாசம் 1ஆம் இருந்து ஆடி மாசம் கடைசி வரைக்கும் சன்ரைஸ் ஆகும்போது சூரிய ஒளி வந்து சாமி மேல டைரக்டா படும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமாளுடைய தாயார் குவளைவள்ளி சன்னதியும் இந்த மலை மேல அமைஞ்சிருக்கு.